பண்ணும்? அதுக்கு எவ்ளோ ஆழமான ஒரு சிந்தனை இருக்கும். அது ஆன்ம ரீதியா அந்த டெசிஷன எவ்ளோ முன்னாடியே எடுத்திருக்கும். அது இப்போ இறக்குதுன்னா, அது எப்போ முன்னாடியே அந்த ஆன்ம ரீதியா ஒரு டெசிஷன் எடுத்து, அது நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு அது ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கும். இங்க நம்மளே இவ்ளோ பக்கத்து தேசத்துக்கு போம்போது அவ்ளோ வெல் பிளான்டா இருக்கும்போது, அது இருக்காதா? அதுக்கு பிளானிங் இல்லையா? அதுக்கு ஒரு அ அதுக்கு ஒரு டெஸ்டினி இல்லையா? நம்ப வந்து இங்க நம்மளுடைய எமோஷன்ஸ் மூலியமா கண்டிப்பா அவங்க பிளான டிஸ்டர்ப் பண்றோம் நம்போ. அவங்களோட ஃபர்தர் ஜர்னிய வந்து நம்ம தடுக்கிறோம். இதுதான் நம்ம கொஞ்சம் என்லைட்டன் ஆயி, மெச்சூர்டா ஆயி நம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா, இறப்புன்றது வெறும் ஒரு கட்டம் தான். யாருமே ஆக்சுவலா இறக்கறதில்ல. நம்ம இது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ மதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இத நம்ம வந்து வெறும் படிச்சு ஓகே அப்டின்ட்டு அது ஒரு ஆ பிரேயர் மாரி இல்லாம, அது என்னதான் ஆக்சுவலா சொல்லப்படுது. இப்போ ஒரு உடல் அப்டின்றது வஸ்திரம் மாதிரி. அத விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போறோம் அப்டின்ட்டு பகவத்கீதையில இருக்குன்னா, வாட் டஸ் இட் ரியலி மீன்? ஏன்னா நார்மல் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பகவத்கீதா போன்ற ஒரு கிளாசிக் புக்ல எழுத மாட்டாங்க.